நேத்து நம்ம சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணி கிட்ட தோல்வி அடைஞ்சது நம்ம சிஎஸ்கே ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்திருந்ததோ அதே மாதிரி ஆர்சிபி ரசிகர்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த வெற்றி எப்பயுமே மறக்க முடியாத ஒரு வெற்றியாக தான் நிச்சயமாக ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆர்சிபி கேப்டனான ராஜ் பட்டிதார் அவர் அந்த வெற்றியை கொண்டாடாம நேரா நம்ம எம்எஸ் தோனி அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதே போல தோனி அவருடைய காலையும் தொடர்த்துக்கு போயிருக்காரு ராஜ் பட்டிதார். அதோட மட்டும் விட்டுடாம ஆட்டநாயகன் விருது ராஜ் பட்டிதார் அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது. ஏன்னா 50 ரன்கள் அடிச்சு கொடுத்தாருல அதுக்காக. ஸோ அந்த ஆட்டநாயகன் விருது வாங்குறப்ப அந்த ஸ்டேஜுக்கும் தோனி அவரை வர வச்சிருக்காரு ராஜ் பட்டிதார். ஸோ எதுக்காக இப்படி இது எல்லாத்தையுமே ராஜ் பட்டிதார் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஆட்டநாயகன் விருது அதே போல கேப்டன் ஸ்பீச் இந்த இரண்டையுமே ராஜ் பட்டிதார் அவர் கொடுக்குறப்ப இதற்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே ராஜ் பட்டிதார் அவரை மிகப்பெரிய அளவில் தற்போது பாராட்டிக்கிட்டு வராங்க. ஸோ ராஜ் பட்டிதார் எதுக்காக ஃபர்ஸ்ட் தோனி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, அவர் காலத்தோட போனீங்க அப்படின்னு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கேள்வி எழுப்பியிருந்தப்ப ராஜ் பட்டிதார் நான் மிகப்பெரிய தோனி ரசிகன் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்படி இருக்க இன்னைக்கு சேப்பாக் மைதானத்தில் நாங்க ஜெயிச்ச இந்த வெற்றி கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு கிடைச்ச வெற்றியாக தான் ஆர்சிபி ரசிகர்களாக பார்க்கப்படுது. ஆனா சிஎஸ்கே அவங்கள பொறுத்த வரைக்கும் 18 வருஷம் கழிச்சு எங்க கிட்ட இதே மைதானத்தில் தோல்வி அடைறாங்க. எங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வெற்றி மகிழ்ச்சி அளிக்குதோ அதை விட சற்றே அதிகமாக தான் வலி வேதனை கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் இருக்கும். அதே வலி வேதனை கண்டிப்பாக தோனி அவருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுவும் தோனி ரசிகரான நானே கேப்டன்சி முன்னெடுத்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செய்வேன் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தோனி என்னுடைய மிகப்பெரிய குரு அவர் என்னால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு மகிழ்ச்சியை விட வேதனை தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் தோனி அவர்கிட்ட போகிறப்ப என்னுடைய கேப்பை கழட்டிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கொடுத்துட்டு அவர் காலத்தோட போனேன். ஆனால் தோனி அவர்கள் என்னை விடலை. ஆனாலுமே இந்த வெற்றிக்கான ஒரு மன்னிப்பை தோனி அவர்கள்கிட்ட கேட்டேன். ஸோ ஒரு பிளேயரா இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு தோனி அவர்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வாங்குற இந்த விருது கண்டிப்பாக தோனி அவருடைய கையால் வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா மற்ற ஆட்டங்களில் நான் ஆட்டநாயகன் விருது வாங்குறது வேற, ஆனால் தோனி அவர்கள் இருக்கிற இந்த மேட்ச்ல நான் ஆட்டநாயகன் விருது வாங்குறது வேற. அதனால தோனி அவர் கையால் ஆட்டநாயகன் விருது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ராஜ் பட்டிதார் சொல்ல. ஸோ ஆட்டநாயகன் விருது ராஜ் பட்டிதார் வாங்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா திரும்பவும் தோனி அவரை அங்கே வர வச்சு தோனி கையில் விருதை கொடுத்து அதுக்கப்புறமா அந்த ஆட்டநாயகன் விருதை ராஜ் பட்டிதார் அவர் வாங்கியிருந்தாரு. ஸோ ராஜ் பட்டிதார் அவர் போகிற வேகத்தை பார்த்தா கண்டிப்பாக இந்த வருஷம் ஆர்சிபி அணிக்கு எங்கள் கப்பை வாங்கி கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருந்து பார்க்குறப்ப நமக்கு தோணுது. ஸோ தோனி கிட்ட மன்னிப்பு கேட்ட ராஜ் பட்டிதார் அதே போல் ஒரு நல்ல ஃபார்மில் ஆர்சிபி அணியை கொண்டுட்டு போகிறாரு. அவங்க இந்த வருஷமாவது கப்பு வாங்குவாங்களா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.